லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வசனத்தில் யார் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒரு சாதாரண மனுஷர் அல்ல, அவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. அவரே ராத்திரி முழுவதும் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா. எதற்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று இந்த வேத பகுதியிலே அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. விடியற் காலத்திலே அவர் தம்முடைய ஊழியத்திற்காக 12 சீசர்களை தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது நிமித்தம் அந்த சீசர்களை தெரிந்தெடுக்கிற அந்த காரியத்திலே தேவனுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது என்பதை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவருடைய ஜெபம் பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிற ஒன்றுதான் ஜெபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவர் ஒரு காரியத்தை ஜெபித்து விட்டு தொடங்கும் போது அந்த காரியத்திலே தேவனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஜெபித்து விட்டு எடுத்து துவங்கும் போது அந்த காரியத்தின் முடிவு தேவனுடைய விருப்பத்தின் முடிவாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தீர்மானத்தை நம்ம ஜெபத்தோடு எடுத்து செய்யும் போது அதிலே தேவனுடைய வழி நடத்துதலை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பெரும்பான்மையான நேரங்களிலே அவர் ஜெபத்திலே தான் அவர் கழித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்திலே பார்த்தீங்கன்னா ஜெயம் உண்டு. யார் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவங்க அதிகமான ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் வெற்றி வந்து கொண்டே இருக்கிறோம். ஜெபிக்கிற நேரம் நமக்கு வீணான நேரம் அல்ல. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்காக தன்னுடைய கரத்தை அவர் நீட்டி செயல்படுகிற ஒன்றுதான் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் நேரம். ஹல்லேலூயா. நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்க நீங்க தொடங்கினால் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களை நீங்க ஜெயிக்க முடியும். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே பெரும்பான்மையான நேரங்களிலே பிதாவோடு செலவழிப்பதற்கு அவர் தன்னுடைய நாட்களை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 1:35 வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஜெபித்தாராம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஜெபத்திற்கு முன்மாதிரியாய் யார் இருக்கிறார் என்று தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நமக்கு ரோல் மாடல் ஜெபத்திற்கு இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஜெபித்தார் என்று. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே தன் அதிகமாய் நேசித்த லாசரு மரித்து விட்ட சூழ்நிலையில் கூட பிதாவை நோக்கி பார்த்தவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று. ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்லாமல் மறுரூப மலையில் தன்னுடைய சீசர்களை அழைத்து கொண்டு சென்று இயேசு அங்கு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கெத்சமனே தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வியர்வையோடு இரத்தமும் சிந்தி வியாகுலத்தோடு வேதனையோடு அவர் கெத்சமனே தோட்டத்தில் இருந்து இயேசு ஜெபித்தார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மரண நேரத்திலே தன்னுடைய கடைசி தன்னுடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகிற அந்த கடைசி மணி நேரத்திலே கூட இயேசு ஜெபித்து கொண்டே தான் இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சிலுவையிலே ஜெபித்த அந்த ஜெபத்தோடு அவருடைய ஜெபம் முடிந்து விட்டதா? நமக்காக அவர் சிலுவையிலே ஜெபித்த ஜெபத்தோடு முடிந்து விட்டதா? இல்லவே இல்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பல நேரத்தில் மற்றவங்கள்ட்ட நம்முடைய வேதனையை சொல்ல முடியாது, மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்முடைய வேதனையை ஆற்ற முடியாது. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை யார் புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஏக்கத்தோடு இருதயம் நொறுங்கி கண்ணீர் விட்டு வார்த்தையினாலே பேசி புலம்ப முடியாத அழுகையும் நம் ஆண்டவர் பார்த்து அவர் நமக்காக பரலோகத்திலிருந்து பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல நம்மளை அன்பா நேசிக்கிறவங்க, ஒரு நாள் ஆதரவா நான் உனக்கு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவங்க கூட சில சூழ்நிலை நம்மளை மறந்து விட்டு போனாலும் நாம தூங்கி கொண்டிருக்கும் போது கூட நம்ம பேரை சொல்லி நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர்தான் ஆண்டவராகிய இயேசு. உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? எனக்காக நான் தூங்கி கொண்டிருக்கும் போது கூட, நான் ஆண்டவரை மறந்து நான் நித்திரை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் கூட என்ன மறக்காம எனக்காக பரலோகத்திலிருந்து பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் என் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்க வடிக்கிற கண்ணீர் ஒன்று கூட வீணானதில்லை. நீங்க வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றது. ஹல்லேலூயா. பரலோகத்திலே தேவன் அந்த கண்ணீரை சேர்த்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளை இனி கண்ணீர் சிந்த விடாதுங்கப்பா, என் பிள்ளைகளால் தாங்க முடியாது என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க எனக்காக யாருமே இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைச்சு உடைஞ்சு போயிருப்பீங்க பாருங்க. அந்த நேரத்தில் தான் என் இயேசு உங்கள் அருகில் நின்று உங்கள் கண்ணீரை ஆற்றி தேற்றி அப்பொழுதும் பிதாவாகிய தேவனிடத்தில் நின்று பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏசப்பா இன்றைக்கும் உங்களுக்காம் எனக்காகும் தேவஜனமே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சிலுவையோடு அவர் பரிந்து பேசி ஜெபித்த ஜெபம் முடிவடைவில்லை. இன்றைக்கும் அவர் உங்களுக்காம் எனக்காகும் பரிந்து பேசி ஜெபிக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தாய் நம்முடைய பிரேயர் ஹாலுக்கு வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச சாட்சியை என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்பப்போ கொஞ்சம் எல்லாரும் சொல்லி அறிஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த அம்மாவுக்கு வயிற்றில் கேன்சர்னு சொல்லி டாக்டர்ஸ்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இனி இந்த கேன்சர் எந்த அளவுக்கு வயிற்றில் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னாங்களாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்களாம். இப்போ இவங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அவங்க கணவனாரோடு அவங்க ஸ்கேன் சென்டர் போயிருக்காங்க பாருங்க. அங்கே போய் பார்த்தா எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினை பார்த்ததுமே இவங்க பயந்துட்டாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினு? ஹல்லேலூயா, ஆமென். அந்த மிஷினை பார்த்தாலே அது ஒரு பைப்பு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே இருட்டாக இருக்கும். அந்த மிஷினுக்குள்ளே யாரும் கூட இருக்க முடியாது, நம்ம மட்டும்தான் உள்ளே போக முடியும். பயங்கரமான ஒரு சத்தமும் உள்ளே போகிறவங்களுக்கு தெரியும், கேட்கும் போல இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா நீங்கள் இதில் படுத்துடுங்க, இதுலேருந்து நாங்கள் உங்களை அந்த மிஷினுக்குள்ளால தள்ளிடுவோம், நீங்கள் பயப்படாமல் அங்கே இருக்கணும்னு. இதை சொன்னதுமே அந்த அம்மாவுக்கு பயங்கர பயம், நடுங்கிட்டாங்க. ஐயோ, இந்த மிஷினுக்குள்ள நான் போய் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்க ரொம்ப பயப்பட்டிருக்காங்க. பயந்து என்ன அவங்க எப்படியும் படுக்க தானே வைப்பாங்க, படுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க படுத்திருக்காங்க பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரை கூப்பிட்டாங்களா, ஆண்டவரே எனக்கு இந்த மிஷினுக்குள்ள போக்கு பயமா இருக்குப்பா, இருட்டா இருக்குது, யாரும் கிட்ட துணைக்கு இல்லை, ஐயோ எனக்கு அங்கே என்ன நடக்கும், என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதப்பான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு ஏசப்பான்னு அந்த இருதயத்துக்குள்ளேயே கூப்பிட்டாங்களாம். அப்போ அவங்க இருதயத்துக்குள்ளால ஒரு சத்தம் கேட்டுதான், பயப்படாதே, திகையாது, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி. இந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க ஸ்கேன் எடுக்கிறவங்க இவங்க அப்படியே உள்ள மிஷினுக்குள்ள தள்ளிட்டாங்களாம். பார்த்துடுங்க. அங்க போன உடனே அவங்களுக்கு இன்னும் நெஞ்சு படபடபடன்னு அடிக்குது. பயந்து அவங்க ரொம்ப கண்ணீரோடு இருக்கும்போது அவங்க அந்த இருக்கிற அந்த மிஷினுக்குள்ளாலே, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினுக்குள்ளாலே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு தெய்வீக பிரசனம் அப்படியே இறங்கி இருந்ததை பார்த்தாங்களாம். ஆண்டவருடைய பிரசனம் ஒரு தாயை போல
அவங்க இருக்கிற இடத்துல இறங்கி இருந்து ஒரு கரம் அவங்கள அன்போடு அரவணைத்து அப்படியே சேர்த்து வைத்தது போல அவங்க உணர்ந்தாங்களா. அவங்களுக்கு தனக்காக அந்த கரம் பரிதபித்து ஜெபிச்சு கொண்டிருந்தது போல அவங்க உணர்ந்தாங்களா. பயம் எல்லாம் மாறிச்சாம் பாருங்க. அழகா ஸ்கேன் எடுத்து வெளியே வந்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, அந்த டெஸ்ட்டுக்கு பிறகு இயேசுவை நான் முழுமையா நான் பிடித்து கொண்டேன். அல்லேலூயா. அதாங்க தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில எனக்கு யார் உண்டு என்று கலங்கி நிற்கிற வேளையிலும் நமக்காக பரிதபித்து பிதாவா என்னுடைய தேவனிடத்தில் மன்றாடுகிற ஒரு நல்ல தகப்பன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் தேவன் நமக்காக எந்த காரியத்திற்காக விசேஷித்த விதமாய் எப்படி நமக்காக இயேசு ஜெபித்து கொண்டிருக்கிறார், அதை தான் நாம் இப்போ தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கும் உங்களுக்காகவும் எனக்காம் எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்? ஹல்லேலூயா. எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்? ஆமென். விசுவாசம் நம்மை விட்டு ஒளிந்து போக கூடாது என்பதற்காக அவர் நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களாம்? உங்க விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை விட்டு மாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கும் பிதாவாகிய தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சிலர் நினைக்கலாம், எனக்காக ஆண்டவர் 1 கிலோ தங்கம் என் மகளை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண நான் சந்தோஷப்படுவேன். விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு அவர் ஜெபம் பண்ண எனக்கு என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய மிகப்பெரிய காரியம் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பணத்தை இழந்தாலோ, படிப்பை இழந்தாலோ, மரியாதை இழந்தாலோ, ஆஸ்தி அந்தஸ்தை இழந்தாலோ, உலகத்தில் வாழுகிற நாட்களை கண்டிப்பாக நம்ம அதை பெற்றுக்கொள்ளலைனாலும் நம்ம பிள்ளைகள காலத்தில் மறுபடியும் பார்த்துடுவோம் எல்லாத்தையும். ஆனால் அந்த விசுவாசம் மட்டும் நம்மை விட்டு மாற்றப்படுமானால் ஒரு நாளும் நம்ம அதை அடுத்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. பிசாசு எதற்காக போராடுகிறான் தெரியுமா? உங்கள் பணத்துக்காகவும் போராட மாட்டான், உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துக்காகவும் போராட மாட்டான். உங்களுக்குள்ளால இருக்கிற விசுவாசத்தை மட்டும் அவன் எடுத்தா போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிடும் அவனுக்கு தெரியும். அதனால அவன் கை வைக்கிறது உங்க மேலே, ஏன் மேலேயும், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் வச்ச விசுவாசத்தை வேரோடு பிடுங்கணும். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நமக்குள்ள விசுவாசத்தை வச்சது அவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் ஜெயமாய் முடிய வைப்பதும் அவர்தான். அதுக்குள்ளால் அந்த விசுவாசத்தை பிடுங்கிட கூடாது. நமக்காக இன்றைக்கும் பிதாவிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, அவன் விசுவாசத்தை நம்மகிட்ட இருந்து பறிக்க பார்ப்பானாம் தெரியுமா? சொலகுல கோதுமையை போட்டு புடைக்கிற விதமான சோதனையை நம்முடைய வாழ்க்கையில போட்டு புடைச்சி நம்மளை ஆண்டவரை விட்டு மாற்ற வேண்டும் என்று அவன் எத்தனித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சொலகு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்துட்டு இல்லையா பின்னால உள்ளவங்க? ஹல்லேலூயா. பார்க்கல, நான் சொல்லித்தரேன். சொலகு, ஹல்லேலூயா, இப்போவும் பண்ணுவாங்க பாருங்க. இந்த ரேஷன் கடையில் கோதுமை முழு கோதுமை கிடைக்கும் இல்லையா? கோதுமை இல்லையா? அந்த கோதுமை இப்போவும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அந்த சொலவில் போட்டு என்ன பண்ணுவாங்க? புடைப்பாங்க. ஆமாம், பார்த்துவாங்க, நம்ம பாஷையில் பார்த்துவாங்க. ஆமாம். அப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்க, கோதுமையை உள்ளே போட்டுட்டு அந்த சொலகை இப்படி வச்சு இப்படி 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 அடிப்பாங்க இல்லையா? இப்படி தூக்கி மேலேயும் கீழையும் தூக்குவாங்க. ஹல்லேலூயா. மேலேயும் கீழையும் தூக்குறது மாதிரி தான்
பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அசைக்க பார்ப்பான். அப்பேற்பட்ட சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போட பார்ப்பான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி புடைக்கும் போது எதுக்காக நம்ம புடைக்கிறோம்? தூசு துரும்பு சண்டு இருக்கிற அழுக்கு எல்லாம் மாற்றப்பட்டு நல்ல கோதுமை மணி அந்த சொலகுல நிற்கணும், அதுக்காக நம்ம புடைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நிறைய நேரத்தில் அந்த சோதனைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து நம்ம வாழ்க்கையில் சோதனை போடும்போது ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுப்பார். நல்ல கோதுமை மணி அவர் பார்க்கணும் விரும்பி அனுமதி கொடுப்பாரு. ஆனாலும் நமக்காக அவர் ஜெபிப்பார். ஐயோ, புடைக்கும் போது என் மக அசைஞ்சிடக்கூடாது, அசைவு வரும், ஆனாலும் விசுவாசத்தை விட்டு போயிடக்கூடாது. புடைக்கும் போது என் மக பயந்துடக்கூடாது, எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகிருமோன்னு சொல்லி அவ கலங்கிடக்கூடாது. அந்த புடைக்கும் போது மேலேயும் கீழே தூக்கி போடும்போது அந்த சொலகுல இருந்து அந்த கோதுமை விழுந்துருமோன்னு பயம் என் மகளுக்கு வந்துடக்கூடாது. அந்த சொலகுல தான் என் மக நிப்பானுள்ள விசுவாசம் என் மகளுக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. சொலகுல புடைக்கும் போது பாருங்க, மேலேயும் கீழே மட்டுமா சொலகுல போட்டு புடைப்பாங்க, சைடு போட்டு ஆட்டுவாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் எங்கள் அம்மா வந்து சைடில் முன்னால் ஆட்டுவாங்க. அதை பார்த்துட்டே இருந்துட்டு எதுக்கு ஆட்டுறாங்கன்னு தெரியாது. நானும் சொலகை எடுத்து வச்சு நானும் ஆட்டுவேன். எனக்கு இப்போ தெரியும் ஏன் ஆட்டுறாங்கன்னு. சைடில் உள்ளதெல்லாம் வரணும் போல இருக்கு. அப்படிதானே ஆட்டினவங்களுக்கு தெரியும். அப்போ இப்படி ஆட்டும்போது என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற அரிசியோ கோதுமையோ என்ன ஆகும்? ஒரு கோதுமையோட ஒரு கோதுமை, இல்லை ஒரு நெல்லோட ஒரு நெல். சொல்லுங்க, இப்படி நீங்க சொலகை போட்டு புடைக்கும் போது ஒரு கோதுமையோட ஒரு கோதுமை சேருமா? இப்படி புடைக்கும் போது மேலேயும் கீழேயும் போவோம். ஐயோ, என் வாழ்க்கை மேலே கொலைஞ்சின்னு பயப்படுறது. இப்படி புடைக்கும் போது அந்த புடைப்புல கோதுமை ஒன்னோட ஒன்று, இல்லது நெல், நம்ம பாஷையில நெல் இல்லது அரிசி ஒன்னோட ஒன்று அப்படியே சேர்ந்து உரசி கோதுமைக்கு வலி உண்டாகும். அடிபடுமா, காயம் வருமா, வேதனை இருக்குமா கோதுமைக்கு அரிசிக்கு? அதே போல் பிசாசு சில சோதனை நம்முடைய வாழ்க்கையில் போடும்போது கண்ணீர் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும். ஹல்லேலூயா. அந்த கஷ்டத்திலும் அந்த வேதனையிலும் ஆண்டவரே மகா என்னை விட்டு போயிடக்கூடாது, ஆண்டவரே உங்களை விட்டு போயிடக்கூடாதப்பா, அவளை சோதனை தாங்கிறதுக்கு பலம் கொடுங்கப்பா, சோதனை சகிக்கிறதுக்கு பலன் கொடுங்கப்பா. இந்த சோதனை சகிச்ச பிறகு ஏ மகா பொன்னாக விளங்குவாளே, இந்த சோதனை சகிச்ச பிறகு ஏ மகா இழந்த எல்லா நன்மையும் சுதந்திரித்துக் கொள்வாளே, அவளுக்கு இந்த சோதனை சகிக்கிறதுக்கு நீங்க பலத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த கண்ணீரை மாற்றுங்க, இந்த கவலையை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசுக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோதனையை அவன் நம்முடைய வாழ்க்கையில் போடுறது காரணமே எப்படியாவது இவ ஆண்டவரை விட்டு போயிடணும், அதுதான் அவனுக்கு நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க, சோதனையை நம்ம தாங்கும்போது நமக்கு ஒரு தெய்வீக பலனை என் தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே பிசாசு இந்த ஆண்டவர்கிட்ட, இந்த பிசாசு ஆண்டவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறான். ஆண்டவரே, நான் பேதுருவை சோதிக்கும்படியாக எனக்கு நீங்க உத்தரவு தர வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு நீங்க உத்தரவு தர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட வந்து பிசாசு கேட்கிறது இது பேதுருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாரு பாருங்க, நீ சோதிச்சிகன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாரு. இவனும் தேவனிடத்திலிருந்து உத்தரவை வாங்கி கொண்டு சந்தோஷமா இப்ப எங்க போறான்? பேதுருவை தேடி போறான். ஆண்டவர் அதோட விடல. ஆண்டவர் உடனே போனார் தேவன்கிட்ட. ஆண்டவரே, இந்த பேதுருவை சோதிப்பதற்காக, பேதுருவை வந்து புடமிடுவதற்காக பிசாசு போறான். ஆண்டவரே, அவன் பலவீனமானவன். பல நேரத்தில் என் பலத்தினால் தான் நான் எல்லாத்தையும் சாதிச்சேன்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறவே, ஆனாலும் இந்த சோதனையில அவனால நிலைநிற்க முடியாது. அவனுக்கு நீங்க பலத்தை கொடுங்கன்னு சொல்லி பேதுருக்காக அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்பதற்காக இயேசுவே சொல்றார், பேதுருவே, உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்பதற்காக உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன்.
ஹல்லேலூயா. ஆனாலும் சோதனையை போட்டான் பாருங்க. வேலைக்கார பெண்ணுக்கு முன்னால ஆண்டவரை மறுதலிக்கும்படியான, ஆண்டவரை தூஷிக்கும்படியான ஒரு இருதயத்தை பேதுருக்கு ஒரு பயத்தின் ஆவியை பிசாசு போட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரை மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை மறுபடியும் அவனை தாங்கி அவனை நிலை நிறுத்தினது. ஹல்லேலூயா. எதற்காக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சோதனையை போடுகிறான்? தேவஜனமே, உங்களை கொண்டு பரலோக தேவனுக்கு மிக பெரிய ஒரு திட்டம் உண்டு. உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களை கொண்டு சத்துருவின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதனால் உங்களை நிச்சயமாக சொலகிலே போட்டு புடைக்கிறது போல உள்ள சோதனையை பிசாசு கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஆனாலும் அத்தனை சோதனையிலும் நாம் இன்று வரைக்கும் நிலை நிற்கிறோம். தேவஜனமே, நமக்காக ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டு கூட சோதனைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு தூரம் ஓடுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கும் அவருடைய சிலுவையின் அடிவாரத்தில் நிலைத்து நிற்கிறோம் என்றால் சோதனையில் இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தது நிமித்தம். ஹல்லேலூயா. சோதனையில நிக்கல. பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சோதனையில நிக்கல. ஐயோ, போதும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, போதும் ஜபிச்சது, போதும் வேதம் வாசித்தது, போதும் ஆராதனைக்கு போதும் சொல்லி உலகத்தை தேடி ஓடுறாங்க. சமாதானத்துக்காக உலகத்தை தேடுறாங்க, நிம்மதிக்காக மனுஷனை தேடுறாங்க, பல வாசல்களை போய் தட்டி நிற்கிறாங்க. எங்கேயும் சமாதானம் இல்லை. எங்கே போவாங்க? மறுபடியும் ஜீவன் தருகிற வார்த்தை உள்ள இயேசு கிறிஸ்துவிடம் தான் அவரிடத்தில் திரும்ப வர முடியும். பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே, நான் எங்கே போவோம் ஆண்டவரே? ஜீவன் உள்ள வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா உள்ளது. எங்க ஓடினாலும் வாழ முடியாது. எங்க போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்றாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது. உம்மிடத்தில் தான் எங்களுக்கு சமாதானம் உண்டு. நீரே வழியும் சத்தியம் ஜீவனும். ஹல்லேலூயா. ஆமென். யோபு பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில பிசாசு சோதனையை கொண்டு போட்டான். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க, எவ்வளவு பெரிய அழிவு, எவ்வளவு பயங்கரமான வியாதியின் கொடுமையினால யோபு பாதிக்கப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூசிச்சிருவான், மறுதலிச்சிருவான் பிசாசு எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா யோபு மறுதலிக்கவும் இல்லை, தூஷிக்கவும் இல்லை. பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாக யோபு விசுவாசத்திலே உறுதியாயிருந்தார். அவருக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை புடமிட்ட பிறகு நான் பொன்னாக திகழ்வேன். என்னை புடமிட்ட பிறகு நான் இழந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் இரட்டத்தனியா நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த யோபு விசுவாசித்திருந்தார். நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை யோபு முழுமையாய் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அக்கினி சூளையிலே போட போறோம், உன் ஆண்டவரை நீ மறுதலிச்சிட்டு விக்கிரகத்தை வழிபடு என்று ராஜாவின் கட்டளை வந்த பிறகு கூட அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன் என்று சோதனையில் உறுதியாய் நின்றார்கள். அவர்களுக்காக பரலோக தேவனே அந்த அக்கினி சூளையில் இறங்கி அந்த முடியில் உள்ள ஒரு ஒன்று கூட கருகி விடாதபடி கர்த்தர் அவர்களை தாங்கி நிறுத்தினார். அதான் சோதனையிலே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். தேவஜனமே, ஹல்லேலூயா. சோதனையிலே நம்ம நிலை நிற்பதற்காக கர்த்தர் இன்றைக்காக நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக கர்த்தர் நம்மை சோதிக்கப்பட விட மாட்டார். தாங்குவதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது நிமித்தம் தான். சோதனையில யாரும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன்னே அக்கினினால் சோதிக்கப்படும் என்றால் அதை காட்டிலும் அதிகமான விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த உலகத்துல மேன்மைன்னு நம்ம பார்க்கிறது பொண்ணை தான். ஹல்லேலூயா. தங்கத்தை தான் விலை உயர்ந்ததா பார்க்கிறோம். அந்த தங்கம் அது நல்ல ஷைன் கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஏற்ற புடம் விடுதல் அக்கினி
சோதனை அதுக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு பாருங்க. இன்றைக்கு வரையும் தங்கத்தை புடமிடுறது அக்கினியை தவிர வேற ஏதாவது ஒரு ப்ராசஸ் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கானா? ஆதி காலத்திலிருந்து இன்னும் வரைக்கும் தங்கத்தை புடமிடுறது நெருப்புல தான். அதே போல தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஒன்றுதான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற விசுவாசம். சோதிக்கப்படுமா? ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்ற, மக்களே, நீ தங்கத்தை பார்க்கிலும் பெருசு. ஹல்லேலூயா. நீ தங்கம் இல்ல, நீ சாதாரண வெள்ளியோ, நீ செம்போ இல்ல, நீ தங்கம். நிச்சயமா சோதனை உண்டு. ஆனால் நீ விழுந்து போகாதபடி, நிர்மூலமாகாதபடிக்கு உன்னை நாம் பலப்படுத்துவதற்காக பிதாவை பார்த்து ஜெபிச்சுட்டே இருப்போம். பயப்படாத. இந்த சோதனை முடியும் போது இரட்டத்தனையான நன்மைகளை நீங்க சுதந்தரித்துக் கொள்ள போறீங்க. இந்த பலிபீடத்திலிருந்து என் தேவாதி தேவன் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் உங்களுக்கு தருகிறார். தேவஜனமே, சோதனையின் அனுபவத்தில் வந்திருக்கீங்களா? கண்ணீரின் அனுபவத்தில் வந்திருக்கீங்களா? காயப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கீங்களா? ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பாடம் உள்ள கேள்வியோட வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பொன்னாய் விளங்குவாய், நீ பொன்னாய் விளங்குவாய். சோதனையின் காலத்தில் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இரட்டத்தனையாய் நீ திரும்ப பெற்றுக் கொள்கிற காலம் இதுவே என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் நிமித்தம் தான் சோதனையில் நாம் நிலை நிற்கிறோம். இரண்டாவதாக ஒரு வார்த்தையை மட்டும் நாம் பார்க்கலாமா? இரண்டாவதாக ஏசப்பா நமக்காக எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் பாருங்க. ஏசாயா 53:12. ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இரண்டாவதாக ஆண்டவர் எதற்காக ஜெபிக்கிறார்? வசனத்தை பார்த்தீங்களா தேவஜனமே? எதற்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார் சொல்லுங்க நீங்க. எதற்காக ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரு? யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரு சொல்லுங்க. யாருக்காக? அக்கிரமக்காரருக்காக. வசனத்திலிருந்து சொல்லுங்க, அக்கிரமக்காரருக்காக. அங்கேயாவது பேதுரு தான் நேசித்த சீசன் சோதனையில உட்பற்றக்கூடாதுன்னு ஜெபிச்சாருன்னு நீங்க ஒருவேளை எடுத்தா கூட, இங்க பாருங்க, அக்கிரமம் செய்கிறவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாராம். அநியாயம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார். துன்மார்க்கமா மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக தன் ஆத்துமாவை மரணத்திலே மரணத்திற்கு ஒப்பாக ஒப்புவித்து வருந்தி வேதனைப்பட்டு அந்த ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று பிதாவாகிய தேவனிடத்தில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, பாவ சேற்றில விழுந்து கிடந்த நேரத்திலும் தான் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த அன்பு, அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த ஜெபத்தின் மூலமாக தான் நாமும் அந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டோம். இன்றைக்கும் அதே தேவன் இன்றைக்கும் ஆண்டவரை அறியாதபடி இன்றைக்கு மனம் போன போக்கிலே உலகத்துக்குரிய ஆசாபாசத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் பரிதபித்து மன்றாடி கொண்டிருக்கிறார். ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாதே ஆண்டவரே, இந்த அக்கிரமமாய் இந்த துன்மார்க்கமாய் வாழுகிறவனையும் நீங்க சந்திங்கப்பா. ஏனென்றால் வேதம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது. பிதாவாகிய தேவன் ஒருவனை இயேசு கிறிஸ்துவிடம் இழுக்காவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில் வர முடியாது. அப்ப தேவன் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் தான் இறங்குவார். அப்ப ரட்சிப்பு தேவனிடத்தில் இரக்கத்தின் மூலமா தான் நமக்கு கிடைத்தது. நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால சிஸ்டர் என்ன தேடுவாங்க, சிஸ்டர் சந்தோஷப்படுவாங்க. இல்ல தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் மேல இரக்கமாய் இருந்ததனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து பரிந்து பேசினது நிமித்தம் தான் நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இருக்க முடியுது. இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நீங்கள் ஒரு சிலரான தேவ சமூகத்தில் வந்து அமர முடியுது. ஏன்? இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் மக மறுபடியும் குழியில போய் விழுந்துடக்கூடாது. தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவரே உங்க கரமாப்பா அந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படணும் சொல்லி அவர் ஜெபிக்கிறதுனால தான் நம்ம பாருங்க, நம்ம யாருக்காக ஜெபிப்போம்? நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்காக ஜெபிப்போம், நமக்கிட்ட அன்பா இருக்கிறவங்களுக்காக ஜெபிப்போம், நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்காக ஜெபிப்போம், நமக்கு உதவி செய்கிறவங்களுக்காக தான் நம்ம ஜெபிப்போம் இல்லையா? நம்மளை போலீஸ்ல கேஸ் கொடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிப்போமா?
இப்பவும் நம்முடைய வாழ்க்கையில சண்டை போட்டுட்டே இருக்கவங்களுக்காக போய் நம்ம ஜெபிப்போம். சொல்லும் போதே நமக்கு சிரி வருது, நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் அக்கிரமம் செஞ்சவங்களுக்காக ஜெபிச்சார். தன்னுடைய முகத்துல காரி துப்பினவங்களுக்காக ஜெபிச்சார். நம்முடைய முதுக உழுகிற நிலம் போல சவுக்கு நல்லா ஆவேசமா அடிச்சு அடிச்சு இழுத்து அவரை வேதனைக்கு ஒப்பு கொடுத்த அவங்களுக்காக ஜெபிச்சார். 2 கரங்களையும் சிலுவையிலே நீட்டி ஆணியை வைத்து அடித்து நொறுக்கின அவங்களுக்காக, சிலுவையிலே இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்த நேரத்திலும் அவங்களுக்காக, அந்த அக்கிரமக்காரர்களுக்காக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அக்கிரமம் செய்கிற இவங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அதான் நான் சொன்னேன், சிலுவையோடு அவருடைய ஜெபம் முடிந்து போகவில்லை, சிலுவையோடு அவருடைய ஜெபம் முடிந்து போகவில்லை. இன்றைக்கும் அதே தேவன் நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவ ஜனமே, நிறைய நேரத்தில் ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நான் செஞ்சிட்டேன், இனி நான் ஆண்டவர்கிட்ட போய் எப்படி ஜெபிக்க முடியும், ஆண்டவர் மறுபடியும் என்ன தன்னுடைய பிள்ளையா கூட்டி சேர்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்கிரமம் செய்யும் போதும், நீ ஆண்டவர் பயந்து நடக்கும் போதும் உனக்காக பரிதபிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார், உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கார். ஆனால் நீ ஆண்டவரை விட்டு போகாதா, மறுபடியும் நீ ஆண்டவரோடு வரும்போது உனக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். பலவீனமானவர்களுக்காகவும் வழி தப்பி ஆண்டவரை விட்டு போனவர்களுக்காகவும் அவர் பரிதபித்து ஜெபிப்பார். ஹல்லேலூயா. நம்ம தகுதி இல்லாத நேரத்தில் உடஞ்சி போய் நம்ம இருக்கும்போதும் பாருங்க, நமக்காக பரிதபிக்கிற இயேசு, அவருடைய அன்பு, ஹல்லேலூயா, நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் கூட ஒரு நாள் நம்மை விட்டு தூரம் போனா கூட தேவஜனமே, ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு ஒரு நாளும் மாறாது. அவரை நீங்க பிடித்து கொள்ளுங்க. எனக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்காரு. எனக்காக பலர்கிட்ட ஜெபிச்சிடுங்க 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 நீங்க ஜெப குறிப்பு கொடுத்தாலும் பல சூழ்நிலை உங்களை ஜெபிக்காம உங்களை மறந்துடுவாங்க. ஆனா அவர் மறக்க மாட்டார், அவர் மறக்க மாட்டார். எப்பொழுதும் இரவும் பகலும் அவர் உறங்காமல் தூங்காமல் இருந்து நமக்காக மன்றாடுகிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, அவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். நம்ம தூங்கினாலும் நம்ம உறங்கினாலும் நமக்காக நம்ம பேரை சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, அதுதாங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. ஒரு தாயை இழந்த ஒரு வாலிப பையன் பாருங்க, அந்த பையன் தாயை இழந்து விட்டானேன்னு தகப்பன் ரொம்ப பாசம் காட்டி சின்ன வயசுலேருந்தே அம்மா பாசம் இல்லாமல் இருக்கிறானேன்னு சொல்லி தாய் கொடுக்குற பாசத்தை எல்லாம் காட்டி வளர்த்துட்டே வந்தார். வாலிப வயசு வரும்போது பாருங்க, அவன் குடி மதுபான பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டான். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திற்கும் அவன் பழகி விட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவனை பார்த்து தகப்பன் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறாரு. அவ்வளவு நான் பாசமா ஆசையா வளர்த்தேனே, இன்றைக்கு அவன் குடித்து வெறித்து துன்மார்க்கமாக வாழுகிறானேன்னு சொல்லி அவனை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு அழுது கொண்டு அவனை நினைக்கும் போதே அவருடைய இருதயத்தில் ஒரு முள்ளு குத்துனது மாதிரி ஒரு வேதனை. என் மகன் இப்படியே வாழ்ந்தா அழிஞ்சிருவானே, என் காலத்துக்கு பிறகு இவன் அழிஞ்சிருவானே, இவன் வாழ்க்கை நாசமாயிருமேன்னு சொல்லிட்டு இவனுக்காக ஒவ்வொரு நாளும் பரிதபித்து கொண்டு வேதனையோடு இருக்கிறார் அந்த தகப்பன். ஒரு நாள் இந்த மகன் வந்தான் பாருங்க, அப்பா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்குறான். உடனே அப்பாவுக்கு தெரியுது இவன் குடிக்கிறதுக்கு தான் காசு கேட்குறான், அதனால இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு. இல்லை எனக்கு வேணும், எனக்கு காசு வேணும், காசை கொடு, இல்லை நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி அத்தனை வருஷமும் அன்போடு பாசமா வளர்த்த தகப்பனை கொன்றுவேன்னு சொல்லிட்டு எகிரிட்டு நிற்கிறான். என்ன நீ செஞ்சாலும் நான் உனக்கு காசு தரமாட்டேன், நீ குடிக்கிறதுக்கு உன் சரீரத்தை அழிக்கிறதுக்கு தானே நீ காசு கேட்குற, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டாரு. இவனுக்கு எப்படியாவது குடிக்கணும். அந்த நேரத்தில் ஆவேசத்தில் வீட்டுக்குள்ள ஓடுனான் பாருங்க, வெட்டு கத்தி எடுத்தா உன்னை நான் வெட்டுறது இப்பவே கொல்லுவோம் பாரு, காசை எடுன்னு சொன்னாரு பாருங்க. உடனே அப்பா சொன்னாரு, நீ வெட்டுப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ என்ன கொன்னுக, ஆனா கொன்னு போட்ட பிறகு இந்த இருதயத்தையும் வெட்டி பாருப்பா, இந்த இருதயத்தில் உனக்காக எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை நீ அப்பம் புரிஞ்சுடுன்னு சொல்லி அப்பா சொன்னது அந்த வார்த்தையை கேட்டது கையில இருந்த வெட்டு கத்தியை கீழே போட்டா பாருங்க, கண்ணீரோடு
அப்பாவை கட்டி சேர்ந்து பிடிச்சா, அப்பா இனி உங்களை வேதனைப்படுத்தும்படியா நான் எந்த காரியத்தை செய்ய மாட்டான்ப்பான்னு சொல்லிட்டு அவன் அப்பா கிட்ட அழுதானாம் பாருங்க. இதுதான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. வழி தப்பி போனாலும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் அவரை மனவேதனைப்படுத்தும்படியான காரியங்கள் நம்ம செஞ்சாலும் அந்த இருதயம் நமக்காக பரிதபிக்கிற இருதயம், அந்த இருதயம் நமக்காக பரிந்து பேசுகிற இருதயம். அல்லேலூயா. தகப்பனிலும் தாயின் அன்பிலும் மேலான ஒரு அன்பு உள்ள இயேசுதான் இன்றைக்கு உங்களுக்காம் எனக்காம் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. என்ன அக்கிரமங்கள், என்ன பாவங்கள், என்ன மீறல் இருந்தாலும் ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஏசப்பா பிதா கிட்ட பரிந்து பேசுவார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரே தெய்வம் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். வேறு எந்த ஒரு தெய்வமும் இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்காக பிதா, அதான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது சொல்லும் பாருங்க, ஆமா இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமா இயேசுப்பா மூலமாக தான் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆலோசனை என்ன தெரியுமா தேவஜனமே? உங்களுக்காக நான் இன்றை வரைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். உங்க கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, உங்க கண்ணு முன்னால திசை கெட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீங்களும் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிங்க. நிச்சயமாக உங்க ஜெபத்தின் மூலமாக பல ஆத்துமாக்கள் ஆண்டவர் அண்டைக்கு திருப்பப்படும். பலர் தேவ ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறுவாங்க. ஜெபத்தை விடாதுங்க. ஜெபத்தில் நீங்க இன்னும் பலப்படுங்க. ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. ஜெபத்தின் மூலமாக அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஏனென்றால் கர்த்தருக்கு ஜெபம் தேவைப்படுது. அல்லேலூயா. ஜெபம் தேவைப்படுது. அவருடைய பிள்ளைகள் நாம ஜெபிக்கணும். அதனால தான் இயேசுவும் ஜெபிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவங்க ஜெயம் பெறுவாங்க. முழங்காலை முடக்கி நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்க தலைமுறை உங்க முழங்கால் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.